I have just given the introduction about the two-dimensional geometry. Okay. So mostly we have discussed about the 11th standard syllabus. That is the fundamental of the two-dimensional geometry. So, and also I have given the general equation of the circle. Yeah. And also we have discussed, I have derived the standard equation of the circle also. Today we are going to discuss about the tangent and normal of the circle. So tangent and normal of the circle. This is one of the very important section based on your board examinations. Okay. So அதனால இந்த டான்ஜென்ட் அண்ட் நார்மல்ல என்ன, அதாவது இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும், இந்த டூ டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஃபார்முலாஸ்ல நீயே டெரைவ் பண்ணிடலாம். நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க. So we have conic section. அது ஃபுல்லாவே கானிக்ஸ். இந்த கானிக்ஸ் எப்படி உருவாங்க, சர்க்கிள் முடிச்ச பிறகு நான் சொல்றேன் உங்களுக்கு. பாரபோலா செக்ஷன் போகும்போது அது ஜஸ்ட் எப்படி இந்த கானிக்ஸ் வந்து உருவாகுது. கானிக் செக்ஷன்ன்றது என்ன, நத்திங் பட் இட் ஹஸ் டெரைவ்ட் ஃப்ரம் a கோன். எல்லா 10th ஸ்டாண்டர்ட்ல கோனை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். யாருமே கார்னோட் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க, கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க, சாஃப்டி ஐஸ்கிரீம் இல்லையா, அதுதான் கோன் இல்லையா. ஜஸ்ட் த எக்ஸாம்பிள் ஃபார் தட் கோன் இஸ் கோன், அதனால தான் கோன்னு சொல்றோம் இல்லையா. கிளவுனுடைய கேப், தட் இஸ் a கோன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த கோன் வந்து யூஸ் ஆகும். ஃபனல் இஸ் நத்திங் பட் a கோன் இல்லையா. நம்ம பீச்சுக்கு போனோம்னா சுண்டல் வாங்கி சாப்பிடுறோம்ல, பாக்கெட் ஒரு பொட்டலம் கட்டுறாங்க, தட் இஸ் ஆல்சோ a கோன். என்ன, இது ரெகுலர் கோன், அது irregular கோன், அவ்வளவுதான் வித்தியாசம். So this is the difference. இந்த கோன்ல இருந்து டெரைவ் பண்ணா கோனிக்ஸ். சர்க்கிள் இஸ் ஆல்சோ a கோனிக்ஸ். Don't forget that. ஆக்சுவலி உங்களுடைய செக்ஷனை எப்படி கொடுத்துருக்கணும்னா, ஹெட்டிங் டூ டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு கொடுக்காம they supposed to give the heading as conics. There are four parts, four shapes we can derive. ஜியோமெட்ரினால தெரியும். So two dimensional geometry-னா இங்க என்ன இல்ல, only we have the three இது கிடையாது, dimensions கிடையாது. It's a two dimensional geometry. அப்போ we can able to study discuss the coordinate axis, the Cartesian plane only in xy plane, not xo y y z plane வராது, 3 dimension. அதனால தான் இங்க 2 dimension கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டான்ஜென்ட் அண்ட் நார்மல். அப்ப பாருங்க, ஒவ்வொருத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படி சர்க்கிள் உருவாகுது, எப்படி பாரபோலா உருவாக்குவது, இது எப்படி எலிப்ஸ். ஏன்னா உங்க குவார்டர்லி எக்ஸாம்ல நீ இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்ப. அதனால பாரபோலா எலிப்ஸ் நான் ரொம்ப குயிக்கா தான் போறேன். சரிங்களா. டவுட்ஸ் இருந்தா தயவு செய்து ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஆஸ்க் த டவுட். மோஸ்ட்லி ஐ எம் ஜஸ்ட் டீச் யூ த கான்செப்ட். த ப்ராப்ளம்ஸ் ஒன்லி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஐ எம் கோயிங் டு டூ இட். இல்ல எக்ஸசைஸ்ல மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணுவேன். some time issue-நால we'll just skip some of the problems which is repeated. பாருங்க, now we are going to discuss about the tangent and normal of the circle இல்லையா. let us see very important conditions என்னென்னலாம் பாருங்க. this is the circle. this circle as the center at the origin. this is your center, that is called 0,0. we can take O. ஏன் O எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஆரிஜின்ல இருக்கு. சர்க்கிள் ஒருவேளை சம்வேர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இல்ல சர்க்கிள் ஆரிஜின்ல இருக்கும்போது அதனுடைய ஈக்குவேஷன் அது x² + y² = r². அதே சர்க்கிள் வந்து ஆரிஜின்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, சம்வேர் ஹியர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயே இருக்குது சர்க்கிள். இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் சர்க்கிள், then we can say it lies in the first quadrant. அப்போ இந்த சர்க்கிளுக்கு வந்து என்னன்னா சென்டர் C ன்னு எடுத்துக்கணும், h, k. அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், x - h the whole square plus y - k the whole square equals to r². இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வாட் இஸ் கால்ட் டான்ஜென்ட், நல்லா கவனிக்கணும். வாட் இஸ் கால்ட் டான்ஜென்ட். டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லைன் which touches a curve at particular point. ஒரு சர்க்கிள ஒரு லைன் டச் பண்றதுக்கு பேர் தான் டான்ஜென்ட். இந்த லைனுக்கு பேரு டான்ஜென்ட். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல டான்ஜென்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேரு தமிழ்ல தொடுகோடுன்னு சொல்லுவான். அப்ப எப்பொழுதெல்லாம் ஒரு கர்வ தடுதோ அதுக்கு பேரு டான்ஜென்ட். இந்த சர்க்கிள் இஸ் a curve. இந்த சர்க்கிள் மேல தொடர்னால this is the tangent of the circle. இந்த பாயிண்ட் பேரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா. we can call it as x1, y1. இப்ப நல்லா கவனிச்சீங்க, listen carefully. இந்த பாயிண்ட் P, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து
ஒரு perpendicular line வரையறம்பா. I am just drawing a perpendicular line. இந்த perpendicular லைனுக்கு பேர் தான் நார்மல். அப்போ ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும் டச் பண்றது இல்லையா அந்த பாயிண்ட்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு பேரு நார்மல். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். I want everybody to listen here because I am going to tell you one of the very important key tips உங்களுக்கு இந்த சர்க்கிள்ல கொடுக்க போறேன். சரியா? அப்போ டான்ஜென்ட் தான் என்னது? ஒரு சர்க்கிள்ல டச் பண்றது. எல்லாம் லிசன் பண்றீங்களா? உங்க குரலை நான் கேட்கவே இல்லையே இன்னைக்கு. I want to listen. Yes sir. ஒரு லைன் வந்து சர்க்கிளை டச் பண்ணா அது பேர் டான்ஜென்ட். அந்த சர்க்கிளையும் லைனையும் டச் பண்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா நார்மல். அப்போ இதுல வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா, டான்ஜென்ட்டும் நார்மல், அது எந்த கர்வா இருக்கட்டும், ஆல்வேஸ் தே ஆர் பெர்பெண்டிகுலர். சரிங்களா? இதை வச்சு நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஈஸியா கன்வெர்ட் பண்ண போறேன். ஈஸி ட்ரிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் போட போறேன். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் த டான்ஜென்ட் அண்ட் நார்மல் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். தே மேக்ஸ் an angle 90 degree. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள்ல நல்லா கவனிங்க, நல்லா ஐ வாண்ட் டு லிசன் ஹியர். இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா இந்த நார்மல் இருக்குல்ல, நார்மல் அதாவது டான்ஜென்ட்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா, இந்த நார்மல் லைன் இது ஆல்வேஸ் passes through the center of the circle. Very important point. என்ட்ரன்ஸ்ல பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட வச்சு ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணக்கூடும். அப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இன் a circle normal is always passes through the center. நார்மல் என்பது சென்டரை எப்பொழுதுமே பாஸ் பண்ணும். அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கொடுத்துருக்கான்னு வச்சுக்க, உடனே என்ன சொல்லிடலாம், அந்த நார்மல் பாசஸ் த்ரூ த சென்டர். உடனே நீங்க போட்டுங்க, ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் passes through the center of the circle. Passes through the center of the circle. Center of the circle. நான் எடுத்துக்கிற இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர், அல்லது ஏ ஸ்கொயர் எடுத்துக்க. பொதுவா எடுக்கும் பொழுது ஏ ஸ்கொயர் ஏ இஸ் கால்டு த ரேடியஸ். இங்க இருந்து போறது இதுதான் ரேடியஸ். திஸ் இஸ் கால்டு ஏ. இப்போ இது வந்து கால்ட் அஸ் ரேடியஸ் ஏமா. இது என்னது? ஓபி இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. இந்த ஓபி இந்த டான்ஜென்ட்க்கு என்ன லென்த்? யாரும் சொல்ல முடியுமா? ஓபின்றது டான்ஜென்ட்க்கு என்ன? ரேடியஸ். அதை விட்டுருங்க, சர்க்கிளை கேட்கல. டான்ஜென்ட்க்கு இந்த ஓபி என்ற லைன் என்ன லைன்? வாட் லைன்? நார்மல். வெரி குட். நார்மல் என்ன சொன்னார்? பெர்பெண்டிகுலர். வெரி குட். அப்ப என்ன அர்த்தம்னா, ஓபி இஸ் த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர். Length of perpendicular from the tangent at the point, what point? x1, y1. அப்ப ஓபின்றது பொதுவா சர்க்கிள் எடுக்கும்போது நான் என்ன சொல்றேன், ஓபினா என்ன, அங்க என்னன்னு போட்டிருக்காங்க, ஏன் போட்டிருக்கேன். ஏன் என்னது? வெரி குட். ஆல்வேஸ் இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேடியஸ் இஸ் நத்திங் பட் த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஆஃப் த டான்ஜென்ட். The radius is nothing but the length of perpendicular of the tangent. Very 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 important. You should not forget that. புரியுதுங்களா? அப்ப length வந்து always perpendicular to the tangent. அப்ப என்ன சொல்லணும், உன்னுடைய OP இருக்கு இல்லையா, that is equals to R. OP is called length of perpendicular. Length of perpendicular formula தெரியும் இல்லையா? ஒரு லைன் கொடுத்திருக்குது, AX plus BY plus C equal to 0. At the point x1, y1, what is length of perpendicular formula? ax1 plus by1 plus c divided by root of a square plus b square modulus. So this is the length of perpendicular. அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ரேடியஸ் கொடுக்கல, வெறும் டான்ஜென்ட் உடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்திருக்கான், சென்டர் கொடுத்திருக்கான். I want to find out the radius. Nothing but the length of perpendicular. அப்ப OP கண்டுபிடிச்சிட்டா, that is nothing but radius. அப்ப OP என்பது என்னன்னு சொன்னா, the length of perpendicular of the tangent at the point x1, y1. Any doubt? அப்ப இனிமேல் எனக்கு ஓபியும் ரேடியஸும் ஒன்னு. ஓபி என்றால் length of perpendicular is equals to radius of the circle. நீங்க ஜெனரலா போடும்போது length of perpendicular from the tangent is equals to radius of the circle. Please take down. அப்ப OP is equals to radius. That is இங்க ஏன் கொடுத்திருக்கேன் இல்லையா, அதனால you can take this as A. Now we are going to take some formulas in your tangent and normal of a circle. Okay, listen. First thing, the first one. So நான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு முதல்ல எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ்க்கு வரலாம்.
சரிங்களா? Right. So first I am taking for just standard equation. Okay va? Right. Equation of the tangent. Equation of the tangent. கொஞ்சம் குயிக்கா எழுதிங்க பார்க்கலாம். x1, y1 to the circle x square plus y squared is equals to a square. Okay. Then the formula is x1 plus y1 equals to a square. Next one. Equation of the normal. Equation of the normal at x1, y1 to the circle. சரியா? இதுக்கு வந்து ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா we have the equation x minus x1. சரியா? We have the equation of the normal to the circle x square plus y square, sorry, x square plus y square equal to a square. To the circle putting x square plus y squared equal to a square. This is called standard equation of the circle. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா xy1 minus yx1 equal to 0. So this is the formula for the standard equation. This is the formula for the standard equation. அடுத்து general equation சொன்ன இல்லையா, அதே போல equation of the tangent at x1, y1 to the circle x square plus y square plus 2gx plus 2fy plus equals to 0. This is the general equation of the circle. இந்த சர்க்கிளுக்கு நான் கண்டுபிடிக்கணும், அது வந்து வெறும் x square. because என்ன அர்த்தமா? anyone சொல்ல முடியுமா? அர்ஷிகா, அர்ஷிதா, அனிஷா, யுவஸ்ரீ, கோகுலகிருஷ்ணன், என்ன அர்த்தம் பா? இது ரெண்டுத்துக்கும் அந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு என்னப்பா வித்தியாசம்? மெயின் வித்தியாசம் come on குயிக்கா சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கிறேன். what is the difference between these two equations? அது the center is origin, the center is 0, 0. Here the center is h, k, because we are shifted the origin. Correct? Say yes or no, please. Yes, sir. Yes. About the equation of the tangent at x1, y1 to the general equation, if the center is shifted to somewhere else, what is the answer? How will you get this? அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, let us take down the formula. x1 plus y1 plus g of x plus x1 plus f of y plus y1 plus c equal to 0. This is the equation of the tangent at x1, y1. Similarly, equation of a normal at x1, y1 to the same circle x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 to the same circle. Okay, to the same circle. Right? So now listen, what is the formula? நான் ஒரு சிம்பிளா கொடுக்கிறேன், புக்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் சொல்ற ஃபார்முலாவை எடுத்துங்க. very easy. x minus x1 divided by x1 plus g. உங்க புக்லயும் இருக்கும், இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கும். y minus y1 divided by y1 plus f. very simple. அப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ல gf கண்டுபிடிக்கணும், கொடுத்துக்கிற பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஈஸியா you can find the equation of the tangent and the equation of the normal. formula கொடுத்தாச்சு. சரிங்களா? இதுதான் நான் பண்றப்பா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருப்பாங்க. will get in your book, you can see this as yx1 minus xy1 plus g into y minus y1 minus f into x minus x1 equal to 0. So this is the form, another form of this one. எல்லாம் ஒண்ணு நான் சிம்பிளிஃபை பண்ணிருப்பான். இதை ஈஸியா போட்டீங்கன்னா கால்குலேஷன் ஈஸியா பண்ணிடலாம், ஈக்குவேஷனை ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஆல்வேஸ் டேக் திஸ் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுக்கு பாராமெட்ரிக், அதாவது 4 கானிக்ஸை பத்தி we are going to learn. நம்ம கத்துக்க போறது 4 கானிக்ஸ். What are they? The first conic we are discussing now, that is called circle.
The second one is parabola. The third one is called ellipse, and fourth one hyperbola. Every conic has a parametric representation or parametric equations. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். இங்க for a circle your parametric representation or your parametric equations என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா x is equals to a cos theta and y is equals to a sin theta. Remember this, always very useful. இப்ப இதற்கு அந்த ஈக்குவேஷன்ல போட்டு பாரு, x square plus y square equal to equationல போட்டு பாரு, satisfy ஆகும். x க்கு பதிலா என்ன போடுவே? a cos theta. This becomes a square cos square theta. y க்கு பதிலா போட்டு பாரு, a square sin square theta. If you take a square common, you'll get sin square theta plus cos square theta 1. That is nothing but your right hand side. So that I have taken the parametric representation as x equals to a cos theta, y is equals to a sin theta. What is the parametric equation? Please tell me. What is the parametric equation, parametric representation for circle? Come on, quick. X equal to a cos theta, y equal to a cos theta. X equals to a cos theta, y is equals to a sin theta. Suppose ஒரு question கேக்குறாங்க இல்லையா? I want to find out the equation of the tangent. Equation of the tangent. Suppose I want to find the equation of the tangent at a cos theta, comma a sin theta. Equation of tangent at a cos theta, comma a sin theta. So what is the equation? நம்ம first equation எடுத்தோம் இல்லையா? To the circle x square plus y square equals to a square. யாராவது what is the equation of the tangent formula? What is the equation of the tangent? So the circle is what? X Center is x1 called plus y x1 plus y1. Very easy formula. Now this is x1, this is y1. You can write this as xa cos theta plus y into a sin theta, which is equals to a square. Now dividing throughout by a, I'll get x cos theta plus y sin theta, which is equals to a. This is the equation of the tangent. Please take note. Next one. The next one is very, very important. அதாவது the equations of the tangent ஒரு பக்கம் நீங்க ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை நான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் நார்மல் உடைய ஃபார்முலாவை மறந்து போயிட்டேன்னா இந்த கண்டிஷன்ஸை மறக்கவே கூடாது. You should not forget this condition. நான் இந்த டெரிவேஷனோட போட போறேன் உங்களுக்கு, ரைட்டா? பாருங்க, condition for the line. Please take down the heading topic. Condition for the line. Condition for the line. Y is equals to. Condition for the line. Y is equals to. பெரும்பாலும் நான் சர்க்கிளுக்கு ஏதாவது ஒண்ணுத்துக்கு ஒரு டெரிவேஷனை போட்டுறேன், டைம் இல்லைன்னா கூட. பாருங்க இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. Condition for the line. Y equals to mx plus c to be a tangent to the circle. Y is equals to mx plus c to be a tangent to the circle. Y is equals to mx plus c to be a tangent to the circle. To be a tangent to the circle. X square plus y square equals to a square. And find the sorry, okay. A condition for the line y equal to mx plus c to be a tangent to the circle. X square plus y square equal to a square. So இந்த கண்டிஷனை கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கவனிங்க, I am just deriving. நீ only அந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சினா போதும். Sometimes இத வந்து ஒரு 2 மார்க்ஸ் क्वेश्चनல கேட்கலாம். மனசுல பட்டுதுன்னா எனக்கு டக்கு நான் போட்டுருவேன். இப்ப பாருங்க, that point you can take this as point P. அது என்னன்னா intersecting point. This center, this is called 0,0, and this is the line y equals to mx plus c. நான் கண்டிஷன் சொன்னா இந்த c உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஐடியா. புரியுதா? கண்டிஷன் ஃபார் a line to be a tangent னா I want to find out what is the value of c. இல்லையா? What is the value of c? இப்போ பாருங்க, ஒரு லைன் இருக்கு y equal to mx plus c. என்ன லைன் இருக்கு? y is equals to mx plus c. It passing through the center of the 0,0. இல்லையா? From the point இத பாருங்க 0,0 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து லைன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், this is called radius. And also OP is called length of perpendicular. கரெக்டா? அந்த லைன் எப்படி இருக்குமா? y equals to mx plus c. இந்த லைன் எப்படி போடணும்? ஜெனரலா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் சொன்னேன் நானு. ax plus by plus c equal to 0. This is the standard form of the straight line.
நான் அதே ஆர்டர்ல எழுதலாமா இதை? அப்ப அதே ஆர்டர்ல எழுதும் போது you can get mx minus y plus c equal to 0. I want to find out the length of perpendicular. What is length of perpendicular? That is called CP. Your length of perpendicular, that is called CP, is equals to formula என்ன சொல்லுது? ax1 plus by1 plus c divided by root of a square m square. Now a into your a is m. உங்களுக்கு எல்லாம் நீங்க 10th standard 11th standardல கண்டிப்பா போட்டு தான் வந்திருப்பீங்க. x1 is nothing but this one. It passes through the point 0,0. Your x1 is 0 plus by1. Your b is minus 1. Your y1 is 0 plus c divided by, let us take the radius in the equation of particular radius on the a, not r, divided by root of m square plus b square 1 square 1. What is CP? CP is nothing but radius. I can write this as a, which is equal to the 0, 0 I know, where c divided by root of m square plus 1. Okay, well, now I can take modulus of c is nothing but c cross multiplying a into root of m square plus 1. This is the condition that the line y equal to mx plus c to be a tangent to the circle x square plus y square equal to x. அப்ப என்ன சொல்றான், நான் எடுத்துக்கிற லைன் y equal to mx plus c என்ற ஒரு லைன் கண்டிப்பாக இந்த சர்க்கிளுக்கு தொடரும். It has to touch the circle. அப்படின்னா c என்பது a equal to root of m square. அதுதான் கண்டிஷன். புரிஞ்சுச்சா? அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் எப்படி மாறிடும்? யூசுவலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட்னாலே y equal to mx plus c இருக்கு. அந்த mx plus c டான்ஜென்ட்டா இருக்கணும், சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்டா இருக்கணும்னா equation of this tangent is equals to y is equals to mx plus a into root of m square plus 1. So that is the value. That is a square a into root of m square plus 1. That is the actually இது வந்து c square c equals to a into root of m square plus 1. அப்ப என்ன சொல்லலாம்? mx plus a into root of 1 plus m square. அப்ப இத c square எடுக்கணும்னு வெச்சீங்க, which is equals to a square into m square plus 1. அப்ப நான் என்ன பண்ணலாம், இது plus or minus போடுங்க ஈக்குவேஷன்ல. either it is plus, ஏனா நான் மாடுலஸ் c எடுக்கிறேன். c என்றது பிளஸ் ஆ இருக்கலாம் அல்லது மைனஸ் ஆ இருக்கலாம். அதனால கண்டிஷன்ஸ் என்னன்னு சொன்னா c is equals to plus or minus a into root of m square plus 1. நீங்க a into root of m square plus 1 போட்டாலும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? y equal to mx plus or minus a into root of m square plus 1. இப்ப நல்லா கவனி தம்பி, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன், பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இந்த டெரிவேஷன் கொடுத்தா it will take more time. என்ன போடுவா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த p of x1, y1 இருக்கு இல்லையா, this p of x1, y1, அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் போடலாமா இல்ல டைரக்டா ரிசல்ட் கொடுத்துருவா? இட்ஸ் யுவர் விஷ். சார் போட்டு காட்டுங்க சார் ஒரு டைம். ரைட், ஓகேமா, வெரி குட், வெரி குட், வெரி குட். God bless you, God bless you. So now how to find this point of contact? அப்ப ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிஷன் சொல்லியாச்சு, c is equals to plus or minus root of a square into root of 1 plus m square. இத மாதிரி வெச்சுக்கலாம். அப்ப ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? y equal to mx plus or minus a square into a c க்கு பதிலா இந்த வேல்யூ, இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். Now we are going to find out the point of contact. அந்த சர்க்கிள் அப்படியே இருக்கட்டும். இப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் என்ன அர்த்தம், x1, y1, சரியா, which is equals to mx1 plus c ன்னு எடுத்தேன். அப்போ ஆக்சுவலி given equation அது y equal to mx plus c into the straight line. Equation of the circle is x square plus y square equal to a square at x1, y1. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? x க்கு பதிலா x1, y க்கு பதிலா y1, m x1 plus c. Let us take this as equation 1. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தேன். What is equation of tangent? Arishita, Anisha, any girl say what is the equation of tangent at x1, y1 to the circle? பாருங்க, x square plus y square equal to e square. What is the formula? x(x1) plus y(y1) equals to a square. That is the formula. இல்லையா? x(x1) plus y(y1) is equals to a square. இப்ப இந்த y(y1) எப்படி வெச்சுக்கோ, எனக்கு தேவை x1, y1 கண்டுபிடிக்க போறேன். அதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். You bring this that side. a square minus x(x1). a square is equals to x(x1). Let us take this as equation 2. இப்ப பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி ஈக்குவேஷன், y(y1). இல்ல நீங்க இத கூட இன்னும் அரேஞ்ச் பண்ணிடலாம். எந்த ஃபார்மட்? ax plus y by அந்த மாதிரி பண்ணிடுறீங்களா இன்னும்? அப்ப என்ன அர்த்தம்னா mx1 minus y1 plus c equal to 0. இதையும் அதே போல போட்டுடலாம்.
which is equals to x1x plus y1y, yeah, which is equals to x1 plus y1y, which is equals to, we'll get a square இப்படிங்க வந்தா minus a squared equal to 0. சரியா? இதுவும் tangent தான், இதுவும் tangent. அப்ப நான் என்ன பண்றேன், y equals to mx plus x, mx1 plus c tangent தான், which is equals to 1 tangent தான். இப்ப பாருங்க, இங்க x1 பக்கத்துல இந்த இடத்துல பாருங்க, x1 பண்ணாடி என்ன இருக்கு, m இருக்கா? Here we have x1, அங்க என்ன இருக்கு x1 முன்னாடி m. Am I right? Which is equals to x. நீங்க இதுக்கு எடுக்க வேண்டாம், x1 y1 இது அப்படியே இருக்கும், xy, y லே இருக்கும். Let us take x, y. அப்ப இந்த ஈக்குவேஷனை மாத்த வேண்டாம், x1 y1. நான் என்ன பண்றேன், x y, அதாவது ரெண்டு லைன் வந்து ஒரே மாதிரி இருந்தா you can take the proportionals. அப்ப இது வந்து x y ஆவே வெச்சீங்க, இது வந்து x y ஆவே வெச்சீங்க. இப்போ x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா x1 செகண்ட் ஈக்குவேஷன்ல, அங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது m, இங்க y உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு y1, because both are same line, both are tangent. நல்லா கவனிங்க, அதுதான் இங்க முக்கியம், இதுவும் tangent அதுவும் tangent. அதனால I can compare the coefficients. இங்க coefficient of y y1, அங்க coefficient of y என்னது -1. இங்க constant term பாத்தீங்கன்னா will get minus a square, அங்க constant term பாத்தீங்கன்னா will get c. கரெக்டாப்பா? I am just comparing. நீங்க அதுக்கு x1 y1 பாயிண்ட் எடுக்காதீங்க, அந்த லைனுக்கு y equal to mx plus c க்கு you can take y equals to mx plus c. நான் எடுக்கிறது x1 y1ன்றது it's a particular point of intersection. X, y ன்றது moving point anywhere in the equation, y equal to mx plus c. அதுக்கு எடுக்காதீங்க, இதுக்கு மட்டும் எடுத்துங்க x1, y1. இப்போ நான் கம்பேர் பண்ண ரெண்டு ஈக்குவேஷன் உடைய டான்ஜென்ட் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டான்ஜென்ட் தான், செகண்ட் ஈக்குவேஷன் டான்ஜென்ட் தான். கம்பேர், அதாவது நீங்க வெக்டர்ல +1ல படிச்சிருப்பீங்க, any two equations are parallel, the coefficient of I vector, j vector, k vector என்ன பண்ணா proportional. அப்ப எப்பொழுதுமே இந்த ரெண்டு லைனும் ஒரே மாதிரி இருந்தா we can take the proportion. x க்கு முன்னாடி என்ன இருக்கு x1, x க்கு முன்னாடி என்ன இருக்கு m, equals to y க்கு முன்னாடி என்ன இருக்கு y1, இங்க y க்கு முன்னாடி என்ன இருக்கு -1. Constant term is what? Minus a square. What is the constant term? So we can take these two lines are same. So hence the coefficients are proportional. அப்ப அந்த coefficient எத்தனை பேருக்கு இது புரியல? Do you follow this? இப்போ ஈஸியா x1 y1 கண்டுபிடிச்சிடலாம். So now you can find out the x1 value. Your x1 value is equals to, how can you find out the x value which is equals to x1 உடைய value cross multiplying minus a square, x1 by m is equals to y1 by minus m. அப்ப என்ன வரும்னா x1 is equals to minus a square m by c, y1 is equals to minus into minus plus a square divided by c. அப்ப இதுதான் point of contact. x1 வந்து எவ்வளவு, minus a square m by c, y1 equal to a square by c. நமக்கு c value என்னன்னு தெரியும், a square into root of 1 plus m square. இங்க போடணும்னு அவசியம் இல்ல. Therefore the point of contact is, therefore the point of contact is, which is equals to minus a square m by c, a square by c. அப்ப நீ மனதுல என்னத்தை வெச்சுக்கணும், in what இது வந்து நீ மைண்ட்ல வெச்சுக்க கூடிய விஷயம் என்னன்னா, condition that the line y equal to mx plus c to be a tangent to the circle, அது வந்து c equal to plus or minus a square into root of, sorry a square வராது, a into root of 1 plus m square. இப்போ எனக்கு c தேவைன்னா அந்த வேல்யூவை போட்டுடலாம், நீங்க as it is அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்ல I want to find out the c value அப்படின்னா we'll get minus a square m divided by c. What is c value? a into root of 1 plus m square, comma a square divided by c, a into root of 1 plus m square. அப்ப என்ன ஆயிடும்னா ஒரு a cancel ஆயிடும், ஒரு a. நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும், ஏன்னா c நீ ஆல்ரெடி மைண்ட்ல வச்சுட்டே. your condition c is equals to, பாருங்க ஒவ்வொரு கோனிக்ஸ்க்கும் வராது, ஒவ்வொரு கோனிக்கும் கண்டிஷன் டிஃபர் ஆகும். இங்க c உடைய வேல்யூ என்னது, a into root of 1 plus m square. பாராபோலாக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், எலிப்ஸ்க்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், ஹைப்பர்போலாக்கு ஒரு, அப்ப 4 கண்டிஷன்ஸ் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப you have to give the comparative study. This is the first section, சர்க்கிளை பத்தி பார்க்கறதுனால you can take this, very useful. அப்ப 3 விஷயம் சொல்றேன். அப்ப 3 ஹைலைட் என்னது, condition, equation of the tangent, point of contact of this tangent. Please take down. Do you follow this? You all agree, please? Yes sir. Yes sir. Right. Okay, thank you. Next. So இது வந்து ஒரு 2 years முன்னாடி ஒரு எக்ஸாம்ல நான் பார்த்தேன் இந்த क्वेश्चन.
ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின். நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க. ஒருவேளை அந்த சமயத்துல வந்து இது வந்து ஒரு சாய்ஸ்ல விடக்கூடியது. ஒருவேளை கம்பல்சரியில கேட்டாங்க ஒரு 2 மார்க்ஸ்லயோ 3 மார்க்ஸ்லயோ நீங்க கண்டிப்பா போட்டுதானே ஆகணும். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் இந்த வாட்டி பாருங்க குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் இஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ரொம்ப ஈஸி. காரணம் என்ன, ஸ்கூல்ல அதை டெரைவ் பண்ணலையா. ஆனா வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். அதாவது டெரிவேஷன் தெரியுமா, ஒரு தாட்டி நீங்க போட்டு பார்த்துட்டு மறுபடியும் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்க மறுபடியும் அந்த டெரிவேஷனை போட்டு பார்த்தீங்கன்னாலே போதும். அப்ப நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்றது புரிஞ்சு, நம்ம புரியலன்னு சொன்னா டெரிவேஷன் புரியாதுமா. ஜஸ்ட் லைக் தட். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெரிவேஷன்ஸ் and you can remember the formula. இப்போ நீங்க இந்த 3 ஃபார்முலா மறக்கவே மாட்டீங்க. I have derived that. அந்த டெரிவேஷனை நீ புரிஞ்சிட்டேன்னு சொன்னா அந்த ஃபார்முலாஸ் நீ never forget that. இப்போ பாருங்க ஒரு தியரம், from any point டைம் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் குயிக் எழுதிங்களா. from any point outside the circle, from any point outside the circle two tangents can be drawn. புரியுதா? அப்ப என்ன அர்த்தம், outside the circle x square plus y square equal to a square இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்னா பாருங்க, outside the circle இப்ப 2 பாயிண்ட் இருக்கு. இந்த சைடுல இருந்து ஒரு டேஞ்சன்ட், இந்த சைடுல இருந்து ஒரு டேஞ்சன்ட். இதுதான் பாயிண்ட் P of x1, y1. 2 டேஞ்சன்ட்டும் சந்திக்கிற பாயிண்ட். அப்ப என்ன சொல்றோம், from any point outside the circle x square plus y square, இந்த ஈக்குவேஷன் பேர் தான் x square plus y square equal to a square. சரியா? 2 tangents can be drawn. இது வந்து T1 பாயிண்ட், இது வந்து T2 பாயிண்ட். இது வந்து P x1, y1. இந்த பாயிண்ட் வந்து அவுட்சைட் த சர்க்கிள், சர்க்கிளுக்கு வெளியில இருக்கு. அந்த சர்க்கிளுக்கு வெளியில இருந்து 2 டான்ஜென்ட்டை சர்க்கிளுக்கு வரையலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டான். சரியா? இதுதான் from any point. Please take down that. இது first theorem. From any point outside the circle x square plus y square equals to a square, 2 tangents can be drawn. நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ்னே கேட்கலாம், 3 மார்க்ஸ்னே கேட்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன், கவனி. இந்த 3 செக்ஷன் சொன்னல, கண்டிஷன், ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் and the point of contact. இதுல what is equation of the tangent? That the tangent touch the circle. What is the equation of the tangent? நான் இப்ப கொடுத்த ஈக்குவேஷன், ஒரு லைன் சர்க்கிளை டச் பண்ணிருந்தா அந்த ஈக்குவேஷன் நம்ம சொன்னேன், y is equals to mx plus என்ன கொடுத்தீங்க, இப்பதான் போட்டு காமிச்சு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அலை கூட இல்ல. சரியா? சொல்லுங்களேன். a square into root of m plus very good. plus or minus a square. அப்ப a வரும். not அந்த a square நால தான் a into root of 1 plus m square. இப்படி தான கொடுத்தேன். இப்போ இந்த பாயிண்ட் எங்க வந்திருக்குது, டச் ஆகுது அவுட்சைட் பாயிண்ட் P of x, y1. அப்ப என்ன சொல்லனா, P of x1, y1 so passes through this equation. கரெக்ட்டா? இதுதான் டான்ஜென்ட், இந்த லைன் தான். y equals to a, sorry, mx plus or minus a into root of 1 plus m square. அந்த பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தது காரணம் 2 டான்ஜென்ட் இருக்கு, மேல ஒரு டான்ஜென்ட், கீழே ஒரு டான்ஜென்ட். அந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனுமே x1, y1 வழியா பாஸ் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்னா, y க்கு பதிலா y1 m into x1 plus or minus a into root of m square plus b square. இந்த x1 எப்படி கொண்டு வந்துருங்க, y1 minus m x1 is equals to plus or minus a into root of 1 plus m square. ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க ரூட் வருது. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணும். ஒரே ஒரு ஐடியா தான் ரூட் ரிமூவ் பண்றதுக்கு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். வாட் ஹேப்பன்ஸ், y1 minus mx1 the whole square is equals to ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் எகிரிடும். a becomes a square, ஸ்கொயர் ரூட் எகிரிடும். அப்போ 1 plus m square. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. வாட் வில் கெட், a minus b the whole square, y1 square minus 2ab 2 into m into x1 into y1 plus b square m square x1 square. இதை மல்டிப்ளை பண்ணா which is equals to a square into a square into 1 plus m square. You can write a square into 1 plus m square. அப்போ I will get a square plus a square m square. எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. y1 square minus 2mx1 y1 plus m square x1 square
minus a square m square. Bring this side, minus a square equal to 0. இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன், x1 y1 கன்சிடர் m ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் mல. mன்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஸ்லோப். அப்ப பாருங்க m ஸ்கொயரை தனியா எடுக்கிறேன். Let us grouping the m square. m square எங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப I can write this as x1 square minus a square plus m தனியா எடுக்கிறேன். mல இது மட்டும் தான் இருக்கு. அப்ப minus 2 x1 y1 into m. Next constant term. அப்ப y1 square minus a square equal to 0. இப்போ இத பாத்தீங்கன்னா am square bm plus c equal to 0. அப்ப இத நான் a ன்னு எடுத்துக்கிட்டேன்னா we'll get am square plus bm plus c equal to 0. இது என்ன equation? What is this equation? am square plus bm plus c ன்றது என்ன equation அது? என்ன type of equation? Quadratic equation. இது quadratic equation m. இத பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? Quadratic equation in m. அப்ப m க்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? How many values for m? Two solutions. Basic. Very good. Two solutions. If it is in a linear equation, it is given in terms of x. X has one value. If it is a quadratic equation in x, x has two values. If it is a cubic function in x, x has three values. இப்படி proceed பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? But இங்க x1 square minus a square into m square minus 2x1 y1 m plus y1 square minus a square equal to 0. So this is a quadratic equation in m. இல்லையா? Quadratic equation in m. அப்ப இந்த quadratic equation in m ல இருக்கும்போது அப்ப it has two values. அப்ப m க்கு எத்தனை வேல்யூ இருக்குப்பா? m has how many values? Two values. அப்ப m க்கு two values இருக்குனால கண்டிப்பாக it has two tangents. பாருங்க y உடைய ஃபார்முலா என்னது? mx plus or minus a into root of 1 plus m square. அப்ப m க்கு ரெண்டு வேல்யூ இருக்கும்போது we have two tangents. அதுதான் இந்த t2 and t1. So hence proved. அப்ப therefore we can say we have two tangents from any point outside the circle. Two tangents can be drawn. Hence two tangents can be drawn because m has two values. நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன்? m வந்து ஒரு quadratic equation இருக்குது. அப்ப m க்கு ரெண்டு வேல்யூ. m has two values. Then we can say this circle has two tangents. Any doubt? யாராவது டவுட் இருந்தா கேளுங்க, பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்க நாளைக்கு வந்துட்டு இதை விட்டுட்டு வரக்கூடாது. இந்த கொஸ்டின் ஒருவேளை வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே those who are in the meeting, those who are in my class, நீங்க அட்டெண்ட் பண்ண எல்லாமே என்ன நினைப்பீங்க. So very important 2 marks or 3 marks question. 2 கேட்கலாம், 3 லயும் கேட்கலாம். ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு இது கன்க்ளூட் பண்ணலாம். என்ன தெரியுமா? இந்த x1, y1 இருக்கு இல்லையா? So this is called center இல்லையா? இந்த இடத்துல சென்டர் இருக்கும். சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் டச் ஆகும், இந்த பாயிண்ட் டச் ஆகும். இதுக்கு பேர் என்னது? ரேடியஸ் AA. Don't forget this. So ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து சென்டரை டச் பண்ணா அதுக்கு பேரு ரேடியஸ். ரைட், நெக்ஸ்ட் ஒன். அதே போல இங்க கார்டு நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கார்டுனா சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து டச் பண்றது கார்டு. This is all கார்டு. அதே கார்டு சென்டரை பாஸ் பண்ணா அதுக்கு பேர் டயாமீட்டர். The same கார்டு பாஸ், அதாவது இதுதான் வந்து ஹையஸ்ட், அது மேக்ஸிமம் லென்த். ஒரு கார்டுடைய மேக்ஸிமம் லென்த் தான் டயாமீட்டர். அப்ப பாருங்க, அந்த டயாமீட்டர் சென்டர் வழியா பாஸ் பண்ண டயாமீட்டர். அப்படி பாஸ் ஆகலன்னா இதெல்லாம் கால்டு ஸ்காட்ஸ். சரிங்களா? this is a chord of a circle. நான் அந்த டேஞ்சன்ட் நார்மல்ல சொல்லும் போதே மறந்துட்டேன். now listen carefully. next, இப்போ இந்த பாயிண்ட் அவுட் சைட் த சர்க்கிள் இருக்கு இல்லையா? இந்த x1, y1 இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட் வந்து வெளியில இருக்கு, சர்க்கிளுக்கு வெளியில இருக்கு. அப்போ ஒண்ணே இந்த டேஞ்சன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? the tangents are real. They are real tangents. நீங்க வேணா போட்டுங்க, நோட்னு போட்டு எழுதிங்க. if x1, y1, அந்த p of x1, y1 இருக்கு இல்லையா, is a point outside circle, then both tangents are real. இப்போ சர்க்கிள் உள்ள வந்துருச்சு. இந்த p of point வந்து சர்க்கிளுக்குள்ள இருக்குது. இந்த பாயிண்ட் p of x1, y1 is a point inside the circle. Inside the circle, then both the tangents are imaginary. Then both the tangents are imaginary. Both the tangents are imaginary. சரியா? அப்ப ரெண்டு tangent இருக்குன்னு உறுதிப்படுத்திட்டோம். We have confirmed that any point, external point from the circle has two tangents. அப்ப இந்த ரெண்டு tangent வெளியில இருந்தா real tangent. சர்க்கிளுக்கு உள்ள இருக்க அந்த பாயிண்ட் அப்படின்னா imaginary tangent. சர்க்கிளுக்கு மேல இருக்கு, ஒருவேளை இந்த பாயிண்ட் வந்து
P of x1, y1 is on the circle. அப்ப இந்த ரெண்டு tangent coincide ஆகும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு collide ஆயிடும். So this is called tangent. அப்ப collide. அப்போ third point, if x1, y1 is a point on the circle, then both the tangents coincide. Take down the three important notes. நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஆக்சுவலி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சேன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் சொன்னேன். இப்போ ஒருவேளை இந்த டேஞ்சன்ட் சர்க்கிள் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும் இல்லையா சில கண்டிஷன்ஸ், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் ஸ்பெஷல் கேசஸ் நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புரியுதுங்களா? அதனால இந்த டேஞ்சன்ட் நார்மல் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? கண்டிஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வீல் மூவ் ஆன். பாருங்க, இன்னும் நான் ப்ராப்ளம்ஸ்குள்ளே வரல. இப்ப பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ரொம்ப ஈஸியா இருக்குமா? நீங்க அப்ப வந்து ப்ராப்ளம் போடும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வரி பண்ண வேண்டியது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வாட் தே ஆர் டூயிங் டைரக்ட்லி இன் யுவர் ஸ்கூல்ஸ், மெனி ஸ்கூல்ஸ், இல்ல நான் நிறைய ஸ்கூல்ஸ் போயிருக்கேன். மெனி ஸ்கூல்ஸ் ஐ ஹவ் சீன் தட் த டீச்சர்ஸ் தே ஆர் டேக்கிங் ஒன்லி த ப்ராப்ளம்ஸ், தே ஆர் சால்விங் ஆல் த ப்ராப்ளம்ஸ். வேஸ்ட், utter waste. If you understand the concept in mathematics, because being an engineering student or you want to become a upgrade la nariya scientist or researchist abdina, you must have the fundamental very clear. Appo indha concepts la therinjichna further in your future studies it's very very useful. Adala indha concept unga thinikirudhu seringla. The concept, without concepts வந்து we cannot solve the problem. அப்ப கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுங்க. இப்ப பாருங்க, நான் equation of a circle, you can take the title like this, equation of a circle in some special cases. In some special cases. First one, I'm taking the center of the circle. The center of the circle is h comma k. The center of the circle is h comma k. That is center. I am taking this as h comma k. See the first one. And passes through the origin. And passes through the origin. இப்போ நான் எப்படி போடுறேன் பாருங்க. Center of the circle வந்து h comma k. இல்லையா? It passes through center of the, அப்போ இது வந்து it passes through origin. The circle is passes through origin. Center வந்து somewhere here, which is called C of h comma k. It passes through the origin. Origin வழியா இந்த circle pass ஆகுதுமா? ஜெனரலா h comma k ஒரு சர்க்கிள் இருக்கு, சென்டர் இருக்கு, ரேடியஸ் r இருக்கு அப்படின்னா உன்னுடைய ஈக்குவேஷன் அது x minus h the whole square plus y minus k the whole square which is equals to r square. ஒருவேளை இந்த சென்டர் இந்த சர்க்கிள் வந்து எது வழியா பாஸ் ஆகுது? it is passes through the origin 0,0 வழியா பாஸ் ஆகுது. அப்ப அர்த்தம் என்னன்னா h உடைய வேல்யூ 0, y உடைய வேல்யூ 0, பாசஸ் நல்லா கவனிங்க, x உடைய வேல்யூ 0, y உடைய வேல்யூ 0. அப்ப நான் போட்டேன்னா வரும் h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு r ஸ்கொயர். அப்ப இந்த ஈக்குவேஷன் தானா சென்டர் h comma k passes through origin. நான் ஷார்ட் ஃபார்ம்ல தரேன், நீங்க ஒண்ணா எழுதும் போது எழுதிங்க. So center is h comma k and passes through 0,0. Then the equation of the circle is x minus h the whole square, y minus k the whole square. R square becomes what? H square plus k square. R square is nothing but h square plus k square. Second case. If the circle touches x-axis. Second case. If the circle touches x-axis. Then the equation is அதே அந்த மறக்க கூடாது, அந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை மறக்கவே கூடாது. x minus h, y minus k, அதுதான் உங்களுடைய பேசிக், the fundamental. இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? What is the meaning of that? The circle touches the x-axis. மொத்தம் 4 கேஸ் இங்க வருமா பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு சர்க்கிள் டச் ஆகுமா? இது ஒரு. அப்புறம் இந்த சைடுல ஒரு சர்க்கிள் டச் ஆகுமா? அப்புறம் அதே போல கீழே டச் ஆகுமா? 4 கேசஸ் ஆர் தேர். அப்ப எப்படி வேணா சர்க்கிள் டச் ஆகலாம். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन கோகுலகிருஷ்ணனுக்கு, வாட் இஸ் த சென்டர்? நான் சொல்லிட்டேன் சென்டர் இஸ் h comma k. அப்ப இந்த குவாட்ரண்ட்ல h comma k தான் இருக்கும். இது செகண்ட் குவாட்ரண்ட். அர்ஷிதா, அனிஷா, யாரா கேர்ள்ஸ் சைடுல சொல்லுங்க, வாட் இஸ் த சென்டர் ஹியர்? minus h comma k. இங்க ரெண்டுமே இங்க இருக்க சென்டர் h comma minus k. இப்போ ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? how can I say அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரேடியஸ் என்ன இருக்கும் பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் தான் ரேடியஸ். எல்லா இடத்துலயும் பாருங்க ரேடியஸ் என்ன இருக்கும்? இங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் ரேடியஸ்.
அப்போ இங்க இருந்து இது வந்து y வேல்யூ. அப்ப ரேடியஸ் எல்லாத்துலயும் பாருங்க k. நான் சொல்லும்போது பாயிண்ட் போடும்போது அப்படிதான் போடணும். லென்த் போடும்போது you have to take the positive value. அப்ப இது வந்து மைனஸ் k இங்க, ஆனா லென்த் எடுக்கும்போது k. எல்லா இடத்துலயும் ரேடியஸ் பாரு k k k k. கரெக்டா? அப்ப என்ன ஆகும்னா எஸ் சார். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் h, k. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் h, k. தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும்போது மைனஸ் h, மைனஸ் k. இங்க வரும்போது h, மைனஸ். அப்ப ஜெனரலா அந்த ஈக்குவேஷன் எப்படி போடலாம்னா யூ கேன் ரைட் த ஈக்குவேஷன் as எப்படி போடுவோம் அப்படின்னா x plus or minus h the whole square plus y plus or minus k the whole square. இப்ப ரேடியஸ் என்னமா r வராது. என்ன இருக்கும் ரேடியஸ் எல்லா இடத்துலயும்? கோகுல், ஹேமந்த், யாராவது சொல்லுங்க. K square. Above which is k square. But remember that when the circle touches the x-axis, this is the formula. X plus or minus h the whole square, y plus or minus k the whole square equals to k square. Next one. If the circle touches y-axis, if the circle touches y-axis, if the circle touches y-axis, if the circle touches y-axis. So what is the meaning of that? பாருங்க, இப்போ இங்க டச் பண்ணுச்சுல சர்க்கிள், இப்போ y ஆக்சிஸ்ல டச் பண்ணுது. Let us take that y ஆக்சிஸ்ல டச் பண்ற சர்க்கிள் எடுக்கலாம். So how will you take the y ஆக்சிஸ்ல டச் பண்ணுது பாருங்க. So here we can say this is the circle. So it touches at y axis. This is the circle. This is the circle. Y axis இதான் y axis, இது x axis. அப்ப அதே போல டச் பண்ணும். So அப்ப அதே சென்டர் h, k. Center is what? Minus h, k. The center is what? Minus h, minus k. The center is what? Minus h, plus h, minus k. இப்போ what is the radius here? Girl side. Sorry, தப்பா போட்டேன். இங்க இருந்து இல்லையா சென்டர்ல இருந்து இங்க போகணும். What is the radius now? That becomes h. Everywhere it h. அதே ஈக்குவேஷன் தான் ரேடியஸ் இங்க k ஸ்கொயர் வந்துருச்சு இல்லையா, அந்த இடத்துல என்ன வரும்? h ஸ்கொயர். You can write this as x plus or minus h the whole square plus y plus or minus k the whole square, which is equal to h square when the circle touches y axis. Next case. If the circle touches both the axis, if the circle touches both the axis, if the circle touches both axis, if the circle touches both axis. So how the circle touches both the axis? Let us see. எப்படி இருக்கும் diagram பாருங்க. Both the axis. அப்ப ரெண்டு ஆக்சிஸையும் டச் பண்ணுது. இதையும் டச் பண்ணுது, இதையும் டச் பண்ணுது. அப்ப 3-4 கேஸ் அதே போல. So ரெண்டு ஆக்சிஸ், both x and y axis. Can anyone tell me what is the center? Center எப்படி இருக்கும்? யூசுவலா h, k இருக்கும். இங்க என்ன இருக்கும்? ஒரு சென்டர் h square plus k square இருக்கும் சார். h square plus h square k square இருக்கும் சார். ஒரே நிமிஷம், ரைட். நான் நீங்க சொல்றது h square plus k square வந்து it passes through the origin. இந்த ஆரிஜின் வழியா பாஸ் பண்ணல. ரெண்டு சைடு x ஆக்சிஸ். இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். கரெக்டா? அப்ப இதுன்றது x வேல்யூ, இதுன்றது y வேல்யூ. நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், parallel இருக்கும் இல்லையா? This is called x value, this is called y value. அப்போ ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் சேமா இருக்கு. x is equal to k sir. அப்போ சென்டர்னா இருக்கும், h-ம் k-ம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா I can take this as r. அப்ப ரேடியஸ் தான் சென்டரிங்க இல்லையா? பாருங்க, ஏன்னா 0ல இருந்து வருது, இதுதான் ரேடியஸ். அதே ரேடியஸ் தான் நான் என்ன பண்றேன், இங்க பாயிண்ட் x பாயிண்ட், அதே ரேடியஸ் தான் y பாயிண்ட். I can take this as r, r. பாத்தீங்களா? இங்க இருந்து வர்றதும் இங்க இருந்து வர பாயிண்ட்டும் சேம். அப்ப சென்டர் யூசுவலா h, k னா x பாயிண்ட் அண்ட் y பாயிண்ட். இங்க x பாயிண்ட்டும் r தான், y பாயிண்ட்டும் r தான், ரேடியஸும் r தான். அதனால I can take this as r. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் r, r. இந்த இடத்துல என்ன வரும்? minus r, minus r. இந்த இடத்துல என்ன வரும்? r, minus r. The radius is also r. அப்ப எல்லாமே r தான் நான் எடுத்துக்கிறது. இப்ப ரேடியஸ் h, k எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரிவேர் எங்கெல்லாம் hk இருக்கோ அந்த இடத்துல r போடணும், அவ்வளவுதான். x plus or minus r square plus y plus or minus r the whole square, which is equals to r square. If touches both the axis. Both axes.
Next, if the circle touches x-axis at the origin, if the circle touches x-axis at the origin, எப்படி இருக்கும் diagram? X-axis at the origin. அப்போ the circle touches x-axis at origin. X-axis at origin. Y-axis at origin. ரெண்டு தான் last case. So x-axis at origin, y-axis at origin. So அப்ப x-axis, y-axis origin என்ன அர்த்தம்னா x-axis origin னா இதான் x-axis இல்லையா? So இங்க இருந்து x-axisல origin டச் பண்ணுது. So this is the case. இப்போ what is the center? இப்போ originல செட் பண்றோம் இல்லையா? So originல செட் பண்ணும்போது இங்க சென்டர் எங்க வரும்? இந்த இடத்துல x-axisல இருக்குது. We can write this as இந்த வேல்யூ ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம்? h ன்னு எடுப்போம் இல்லையா? Which is equals to x-axis at origin. நான் மாத்தி போட்டேனா? x-axis at origin. X-axis நான் y-axis க்கு போட்டேன். X-axis at origin. X-axis at origin னா இந்த எப்படி இருக்கும்? Equation. X-axis at origin. X-axis அப்படின்னு சொன்னா y-axis x-axis at origin. இந்த பாயிண்ட் இதுதான் சென்டர். இப்போ என்னன்னா இந்த சென்டர் எது மேல உட்காந்துரும்னா y-axis மேல உட்காந்துரும். சென்டர் என்ன பண்ணும்? y-axis மேல உட்காந்துரும். அப்போ வில் கெட் கரெக்டா தான் போட்டோம்ல, x-axis மாத்தி போட்டோம். x-axisனா y உடைய வேல்யூ தானே 0. அப்போ we can take this as x-axisல உட்காரணும்னா இப்படி உட்காரணும். கரெக்ட் தான். So which is equals to the center is என்ன மாறிடும்னா இங்க h உடைய வேல்யூ இருக்கும், இது 0. இது h உடைய வேல்யூ இருக்கும், இது வந்து 0. So it right. So h, 0 and h, 0 இது வந்து minus h, 0 இருக்கும் இல்லையா? இப்போ என்ன ஆயிடும் தெரியுமா தம்பி? h உடைய வேல்யூ வந்து becomes k உடைய வேல்யூ becomes 0 ஆயிடும். அப்ப அந்த ஈக்குவேஷன்ல இந்த ரேடியஸ் வந்து என்ன தெரியுமா? ரேடியஸ் வந்து என்னதான் இங்க இருந்து இது வரைக்கும் தான், அதுதான் h. இங்கேயும் அதே போலதான் h. அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா x minus plus or minus h the whole square plus y k இருக்கிற இடத்துல 0 இருக்கும் சென்டர். அப்ப y minus 0 the whole square. அப்ப ரேடியஸ் r இருக்கிற வேண்டிய இடத்துல h இருக்கும். அப்ப we can write this as x plus or minus h the whole square plus y square is equals to h square. That is the answer. If it is the lies at y-axis, curve எப்படி இருக்கு இல்லையா? So touches the y-axis, touches the இதுதான் x-axis. மாத்தி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் சார். y-axis போட்டுங்க. இது y-axis at the origin, இது x-axis. ஏன்னா y-axis தானே இது origin, சரிங்களா? இது x-axisல டச் பண்ணுது origin. அப்போ இது வந்து x-axis at origin. அப்போ the equation becomes இங்க என்ன x-axisல டச் பண்ணும்போது what is the center? இப்போ இங்க g h, 0 0, k. வெரி குட். 0, minus k. வெறும் டிஃபரன்ஸ் என்னன்னா x ஸ்கொயர் வந்துரும். இங்க y plus or minus k the whole square which is equals to k square. Please take down some of the equation in special cases. So time ஓடிட்டே இருக்குது, அதனால குயிக்கா நம்ம போயிடலாம். Now we'll do some problems. So அதுக்கு முன்னாடி line under circle, line under circle அதுக்கு பாத்துருவோம். ஒரு line under circle. Let us take down the heading line under circle. நான் ஒண்ணு கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம்ஸ் போட்டோம்னா பரவாயில்ல, கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் எனக்கு சிலபஸ்ல இருக்குது. நான் பண்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் யுவர் +2 சிலபஸ். என்ட்ரன்ஸுக்கு எல்லா எக்ஸாம்லயும் எதுலாம் கேட்கலாம். லைன் அண்டர் சர்க்கிள். லெட் அஸ் see, this is a circle. இந்த சர்க்கிளுக்கு ஒரு பேஸ் கொடுத்துலாம் எஸ். அது மேல லைன் ஒண்ணு போகுது. இந்த லைனுக்கு எல், அதாவது ஏபி என்ற லைன். So let us take this as A and B line. So AB என்ற லைன், சரிங்களா? So this is the center of the circle. This is the center of the circle. இந்த லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையறேன். இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையறேன். அப்போ இந்த லைனுக்கும் சென்டர்ல இருந்து ஒரு லைனுக்கும் பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். We all know that this is called radius. இந்த லைனை P ன்னு எடுக்கிறேன். இந்த லைன் P என்னன்னா சென்டர்ல இருந்து நான் கொண்ட லைன் நான் வச்சிருக்கேன் ஏபி லைன். அந்த எல் என்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது P. இது வந்து ரேடியஸ் R. இப்படி ஒரு லைன் அண்ட் சர்க்கிள் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் சில ரிலேஷன்ஷிப் போட போறேன். எப்பொழுதுமே தெரியும் சர்க்கிள் அப்படின்னா S is equals to 0, லைன் என்று சொன்னால் L is equals to 0.
அப்ப இதுதான் சொல்றது, let L equal to 0 be a line and S is equals to 0 be a circle or be the radius of the circle, and P என்றது என்னன்னா length of perpendicular from the center of the circle to the line. So this is called center, C. இல்லையா? அப்ப P என்பது என்னன்னா length of perpendicular from the center of a circle to the line. அப்ப இந்த லைனுக்கு perpendicular length தான் P. அப்ப இந்த ரெண்டும் கண்டிஷன் சொல்லுமா. Then next பாருங்க, ப்ளீஸ் கைண்ட்லி யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க, டிஸ்டர்பா இருக்கு, யாரோ கேர்ள்ஸ் தான் ப்ளீஸ் பாருங்கம்மா, மியூட் பண்ணுங்க. இப்போ இந்த பியும் ஆரையும் வச்சு சில ரிலேஷன்ஷிப் கொடுக்க போறோம். பி என்றது என்னது? வாட் இஸ் பி? வாட் இஸ் பி? ஆர்ன்றது தெரியும், தட் இஸ் கால்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். வாட் இஸ் பி சொன்னேன்? லென்த் ஆஃப் பர்பெண்டிகுலர். Very good. Length of the perpendicular from the center of the circle, from the center of the circle to the center of the circle to the line. அந்த லைன் கொடுத்திருக்காங்க AB. சோ அப்ப இந்த P என்ற length of perpendicular கண்டுபிடிச்சாச்சு, R என்ற radius கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கண்டிஷன் பாருங்க, first one, P is greater than R. P என்பது R விட பெருசா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா வெளியில போச்சுன்னு அர்த்தம். P is greater than R னா இந்த லைன் எங்க இருக்கு? சர்க்கிளுக்கு வெளியில இருக்கு. அப்ப லைன் இஸ் அவுட்சைட் தி சர்க்கிள். லைன் இஸ் அவுட்சைட் தி சர்க்கிள். சரியா? ரைட். அடுத்து செகண்ட், P is less than R. இப்ப இந்த ரேடியஸ் இப்ப நான் போட்டுக்கலாம் அதேதான். அப்ப என்ன அர்த்தம்? சர்க்கிளுக்குள்ளே அமைஞ்சிரும். P என்பது இந்த ரேடியஸோட சின்னதா இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளே வரும் இந்த பாயிண்ட். ஏன் இந்த லைன்ன்றது உள்ளுக்குள்ள வரும். அப்ப உள்ளுக்குள்ள வந்தா we can cite this as line is touch inside the line is inside the circle. Line is inside the circle. சரியாமா? இப்போ இந்த இன்சைட் த சர்க்கிள் பாருங்க, எங்கெங்க டச் பண்ணுது இந்த லைன்? ரெண்டு பாயிண்ட்ல டச் பண்ணுதா சர்க்கிள? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் டச் பண்ணுது, A ன்னு ஒரு பாயிண்ட், அந்த இடத்துல B என்ற ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுது. அப்ப இந்த இதுக்கு பேர் என்னன்னா சீக்வென்ட். இதெல்லாம் நீங்க டிஃபரன்ஷியேஷன்ல படிப்பீங்க, இந்த சீக்வென்ட், டான்ஜென்ட் எல்லாம். அப்ப சீக்வென்ட் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு கர்வ்ல ரெண்டு பாயிண்ட டச் பண்ணுதுன்னு வெச்சுக்கோ, அதுக்கு பேர் தான் சீக்வென்ட். டான்ஜென்ட் ஒரே ஒரு பாயிண்ட் வெளியில டச் பண்ணும், அதான் டான்ஜென்ட். சீக்வென்ட் சொன்னா இடத்துல டச் பண்ணலாம். சர்க்கிளை பாஸ் பண்ணி லைன் பாருங்க, A என்ற பாயிண்ட்ல டச் பண்ணுது, B என்ற பாயிண்ட்ல டச் பண்ணுது, இதுக்கு பேரு சீக்வென்ட். இப்போ சப்போஸ் P-யும் R-ம் சேம், இப்பதான் அது முன்னாடியே படிச்சிட்டோம். P length of perpendicular radius சேம், என்னவா இருக்கும்? நீங்க இப்பதானே படிச்சீங்க. Length of perpendicular is equals to radius. Tangent. Line is on the circle. Very good. Line is on the line passes through the center of the line passes through the circle. அப்ப என்ன அர்த்தம்னா line touches the circle. We can say this as line touches the circle. On the circle எல்லாம் ஒண்ணுதான். அப்ப லைன் டச் பண்ண சர்க்கிள் டச் பண்ண அதுக்கு பேர் என்ன சொன்னேன் நான்? வாட் இஸ் தி நேம் ஆஃப் தட்? Tangent. வெரி குட். அப்ப லைன் இஸ் a tangent. லைன் இஸ் a tangent. இப்போ அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா, இந்த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் என்னமா? என்னப்பா? அங்க s = 0 l = 0 போட்டுருக்கீங்க சார், அது எதுக்கு சார்? ஆமாப்பா, s = 0ன்றது சர்க்கிள் பா, இது வந்து லென்த், சாரி லைன், அததான் ஈக்குவேஷன் போட்டுருங்க. s சர்க்கிள்னா யூசுவலா அப்படிதான் இருக்கும், x² + y² = r². அது இந்த சைடு கொண்டு வந்துட்டா -r² = 0. அதே போல ax + by + c = 0, அததான் அப்படி போட்டுருங்க. லைன்ன்றது l = 0 is a line. s ஈக்குவேஷன் தான, ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 0ல தான காமிக்கணும், அதனால தான் போட்டுருக்கேன் நான். இப்போ லாஸ்ட் क्वेश्चन, p = 0. யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? பாரு, டக்குன்னு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த லைன் அண்ட் சர்க்கிள் நான் நேரா ப்ராப்ளத்துக்கு போயிட்டு வைப்போம். இப்ப பாருங்க, p = 0 ன்னு கொடுத்திருக்கான். வாட் இஸ் p = 0 மீன்ஸ்? அப்ப p = 0 னா No line. வெரி குட். சென்டர்ல பார்க்கலாம். சொல்லுங்க, அந்த லைன் எது வழியா போகும்? சென்டர் ஆஃப் சர்க்கிள் போகும் சார். சென்டர்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட் தம்பி. யார் சொன்னீங்க? வாட் இஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? யாரோ ஒரு பாய் சொன்னீங்க. ஹேமந்த். வெரி குட் ஹேமந்த், God bless you. So very very exactly right. அப்ப when p = 0, அப்ப அந்த p இல்லன்னு சொன்னா இந்த சர்க்கிள் இந்த இடத்துல வந்துரும். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்னா இந்த மாதிரி, அப்போ the line passes through the center of the circle. The line passes through the center of the circle. The line passes through the
center of the circle. Please take down. Now we'll discuss some problems. Still we have, it is not given in your textbook, even though you are just learning more. So if you are CBSE, your syllabus I can cover from your entrance examination basis. அதனால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல இன்டர்செக்ஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கு, அது நான் அப்புறமா சொல்றேன். சில ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு பிளஸ் 2 இதுல போட்டுட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இங்க ஒருவேளை பிளஸ் 2ல நீங்க அது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இல்லாம இருக்கலாம். பட் ஃபார் யுவர் தோஸ், அதுதான் சொன்னேன், அவர் டார்கெட் இஸ் நாட் ஒன்லி யுவர் பிளஸ் 2 ஃபினிஷிங் யுவர் கெட்டிங் சென்டம் இன் யுவர் பிளஸ் 2. அவர் ஏம் அப்போ பிளஸ் 2 எடுக்கணும்னா இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். பிளஸ் 2 சென்டம் எடுக்கணும்னா கண்டிப்பா படிக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்துதான் ஆகணும். எக்ஸ்ட்ரா தியரம்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. சரிங்களா? எக்ஸ்ட்ரா டெரிவேஷன் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஒன்லி ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸர்சைஸ் மட்டும் பார்த்துட்டு போனா தெரியல. வெரி இம்பார்ட்டன்ட். நோ, யூ ஹேவ் டு லேர்ன் ஆல் த திங்ஸ். அப்பதான் யூ ஹேவ் டு கிராக் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லயும் கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் சில ப்ராப்ளம்ஸ் போடுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் என்ன ப்ராப்ளம் போட்டேன் உங்க எக்ஸசைஸ்ல? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். Anyone? So what is the problem? I last class I have done the problem. ஒரு ப்ராப்ளம் ஒன்னு போட்டோம் உங்க எக்ஸசைஸ்ல. Okay, right, take down the next problem. Find the equation of the circle. இது போட்டு நான் பாருங்க. With center 2, 3. Find the equation of the circle with center 2, 3 and passing through the intersection of the lines. And passing through the intersection of the lines, please take down quickly. And passing through the intersection of the lines, 3x minus 2y minus 1 equal to 0. 3x minus 2y minus 1 equal to 0. Okay, the center 2, 3 and passing through the intersection of the lines, 3x minus 2y is equals to minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0. Okay, listen, it was given that 3x minus 2y minus 1 equal to 0. The two lines are given. அப்ப என்ன அர்த்தம்னா, the center of the circle is given. The center of the circle is 2, 3. The center of the circle is 2, 3. Now the intersection of these two lines, passes through the point. அப்ப என்ன அர்த்தம்னா, I want to find out the point of intersection of these two lines, solving the linear equation. Here இங்க பாருங்க 2y இருக்கு, இங்க வெறும் y தான் இருக்கு. 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கலாம். 3x minus 2y, bring this minus 1 that side 1. இத 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 8x ordinary 10th standard படிச்ச solving the simultaneous equations. So 2 into y, 2y, which is equals to 27. Now you cancel this, 27 into 2, 54. Okay, so we'll get 54, really. So into 2, which is equals to 54. Now we'll get 3x plus x, 11x is equals to 55. X is equals to 5. Knowing the value of x equals to 5, you substitute in the equation 1. 3x minus 2 into 5 equals to 1. 3x is equals to, we'll get, x to the value 5. X is equals to 5 means what we'll get? Minus 10, which is equals to 2 into 55, which is equals to 2. Sorry, x to the value of 5. 3 into 5 minus 2y equals to 1. Minus 2y is equals to minus 15, which is equals to minus 15. Therefore, y is equals to 7. Therefore, your point of intersection is 5, 7. Now we know the standard equation of the circle. What is the standard equation of the circle? If the center is h, k, the radius is r, we know the formula x minus h the whole square, y minus k the whole square equals r square. This கடைசி வரைக்கும் மறக்க கூடாது. h, k is given, h is 2 and k is 3. X minus 2 the whole square plus y minus 3 the whole square, which is equal to r square. What is r value? Put this square. But we know that this equation of the circle passes through the 5, 7. I can x equal to 5 minus the whole square, 7 minus 3 the whole square equals to r square.
3 square plus 4 square equals to r square. 9 plus 16 equal to r square. R square is equals to 25. Now you substitute here. So in this equation, we'll get x minus h the whole square. Sorry, x minus 2 the whole square. H1 y minus 3 the whole square is equals to r square. Your r square is nothing but 25. So now questions if it is asked to find the standard equation of the circle, suppose they are asking the general equation of circle, they expand boys and girls, my dear boys and girls. Beloved students, please listen to me. You only standard equation find the equation of the circle expand 2 marks stop. When it was asked in 3 marks, you have to expand this. This is called a minus b the whole square formula. X square minus 2ab 4x plus 4. ரொம்ப simple da. Y square minus 6y plus 9 equals to 25. Now you just arrange x square plus y square minus 4x minus 6y. 4 plus 9 is 13. The 25 minus 25 plus 13, which is equals to minus 12 equal to 0. That's all. This is the general equation. This is the standard equation of the circle. Please take down. We'll move on to the next problem. Moving on to the next problem. Obtain the equation of the circle. Obtain the equation of the circle. Obtain the equation of the circle for which for which 3, 4 and 2, minus 7, 3, 4 and 2, minus 7 are the ends of a diameter. So we know that. So a center, or line, or chord passes through the center is diameter. Our diameter one extremity, one points, one ends 3, 4. Another end is b of 2, minus 7. But in the last class, the formula. If the two extremities are given, if the two ends of the diameter is given, then what is the equation of the circle? Your equation of the circle is, what is the formula? X minus x1, x minus x2 plus y minus y1, y minus y2 equals to 0. Now, x1, y1, x2, y2. Now you take the points x minus x1, that is called 3, x minus 2, plus y minus y1, 4, y plus 7 equal to 0. Now you will take x into x, x square, x into 2 minus 2x, minus 3 into x minus 3x, plus 6, plus y into y, y square, plus 7y, minus 4y, minus 28 equal to 0. Now we'll get x square, arrange in order, y square, minus 2x minus 3x, we'll get minus 5x, 7y minus 4y plus 3y. Now you add the constant 6 minus 28, which is equals to minus 28 equal to 0. Very, very simple. The next problem is very important. For complete 5 mark questions. In the Mura quarterly, students, exercise 5.1 sixth sum is important. Last minute preparation class that sixth question is very important. The low average students, slow learners are there. Top. There are some students, they are slow learners. And the student in the problem the question important questions are very easy. In the class Edital Academy join students students the easy நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு தாட்டி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சிம்பிளா சால்வ் பண்றது பாருங்க. So sixth problem in your exercise, state board students again. Find the equation of the circle. Are you ready? Ready up?
ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சூப்பர் ஸ்டார் PKV நீங்க என்ன போட்டீங்கனாலும் சரி ரைட்டா. So you can take this as a superstar problem or you can take this as PKV, frequently asked question, KPP, whatever you like you can put. That is a superstar problem. Find the equation of the circle through the points 1, 0, -1, 0 and 0, 1. So these are the points are given 1, 0, -1, 0 and 0, 1. We are going to solve this problem. சரியா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள்ல இந்த 3 பாயிண்ட்டும் பாஸ் ஆகுது. அப்ப நான் ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன், ஜெனரலா ஒரு சர்க்கிள். அப்ப இந்த சர்க்கிள்ல எல்லா பாயிண்ட்டும் இருக்குது பாருங்க. -1, 0 somewhere here, -1, 0. இதுதான் வந்து உங்களுடைய x and y axis இருக்குன்னு வச்சுங்க. -1, 0. அதுக்கப்புறம் 0, 1. 0, 1னா இந்த பாயிண்ட் வழியா போகுது. அப்புறம் 1, 0. இந்த 3 பாயிண்ட் வழியாவும் சர்க்கிள் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, the general equation of the circle. General equation of the circle. யுவஸ்ரீ சொல்லுங்கம்மா. யுவஸ்ரீ, what is the general equation of the circle? டைம் இல்ல, டக்குன்னு போயிட்டா சார். x square plus 2gx plus 2fy plus c equal to 0. இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றான்? It passes through 1, 0. which means that x க்கு பதிலா 1 போடு, y க்கு பதிலா 0 போடு. அதுதான் மீனிங். அப்ப x ன்றவன 1 போடலாமா? எங்கலாம் x வரானோ அங்க 1 போடு, y எல்லாம் வரானோ 0. 2g into 1 plus 2f into 0 plus c equal to 0. Now 1 square is 1, இது 2g, இது 0 ஆயிடும், plus c equal to 0. I can take this as 2g plus 0 equals to plus c equals to 0. This is equation 1. அடுத்து பாருங்க இன்னொரு பாயிண்ட். It again passes through. Sir. It again, சொல்லுமா. Sir, 2g plus c is equal to -1. -1, sorry. -1. It passes through the second point, -1, 0. இப்ப x ன்றவன் என்ன மாறிட்டான்? -1 மாறிட்டான். y ன்றவன் 0 மாறிட்டான். அப்ப பாருங்க, -1 the whole square plus y square is 0 plus 2g into -1 plus 2f into 0 plus c equal to 0. அப்ப எப்படி கிடைக்கும்? 1 square 1 minus 2g, f becomes 0 plus c equal to 0. I'll get -2g plus c equals to -1. Second equation. மூணாவது பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதுதான் எப்படி இருந்தாலும் இப்படிதான். இது வந்து 0 கொடுத்தனால ரொம்ப ஈஸியா இருக்கு. Sometimes 1, 1, 1, 2, 2, 3. அப்ப மூணு ஈக்குவேஷன் கிடைக்கும். In terms of g, f and c, solving the simultaneous equations. g கண்டுபிடிக்கணும், f கண்டுபிடிக்கணும், eliminating methodல ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இங்க ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க. It passes through the third point. What is the third point? 0, 1. X க்கு பதிலா 0 போடணும் இல்லையா? So x க்கு பதிலா I can put 0. So now we can put 0 plus y க்கு பதிலா 1 போடணும். 1 square plus 2g into 0 plus 2f into 1 plus c equal to 0. We'll get 1 plus 2f plus c equal to 0. 2f plus c is equal to -1. Let us take this as equation 3. இப்ப மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. What is the first equation? 2g plus c equal to -1. What is the second equation? -2g plus c equal to -1. இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி I am going to get the a, g, f, c உடைய வேல்யூ. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. Adding 1 and 2. What you will get adding 1 and 2? You will get 2g plus c is equals to -1. -2g plus c is equals to -1. Now you just cancel this. 2c is equals to -2. Our c is equals to -1. Isn't it? So when we are cancelling these two things, we'll get 2g plus c is equals to -1. c உடைய value -1. இப்போ c க்கு பதிலா இங்க -1 போடலாமா? c க்கு பதிலா -1. So this put c is equals to -1 in the equation number 3. 2f plus -1 equals to -1. 2f is equals to 0, which means that f is equals to 0. F is equals to 0. அப்ப c உடைய வேல்யூ -1 கண்டுபிடிச்சாச்சு. f உடைய வேல்யூ 0. I want to find out g. First equation எடுத்து c உடைய வேல்யூ மைனஸ் போடுங்க. Substituting c is equals to -1 in equation number 1. What is your equation number 1? 2g plus c -1 equal to -1. 2g equal to 0. g உடைய வேல்யூ 0.
we have found the value of g equal to, sometimes இங்க 0 இல்லாம வேற ஏதாவது 1,1 1, -1 1,2 அப்படின்னு வந்துச்சுன்னா we'll get the values for g, f and c. இங்க g க்கு 0, f க்கு 0. இந்த first equation எடுத்துமே போடணும். In a standard equation, general equation, x square plus y square plus 2g, x square plus y square plus 2 into g உடைய value 0 plus 2 into f உடைய value 0, c உடைய value -1 equal to 0. Therefore, the answer is x square plus y square. This becomes 0, this becomes 0, -1 equals 0. Hence, the required equation of the circle is x square plus y square equals to 1. We call this circle as a unit circle because the radius is 1. Now, trigonometry உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். radius 1 இருக்கும்போது அதை எடுத்தா போகணும். வெக்டர் அல்ஜிப்ரால இந்த மாதிரி யூனிட் சர்க்கிளை யூஸ் பண்ணுவோம். இல்ல sin theta plus cos theta, sin a cos a அந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு தேரம். Now it is given x square plus y square equal to 1. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. எத்தனை பேர் குவார்டர்லி எக்ஸாம்ல இந்த போட்டு ஃபுல் மார்க்ஸ் எடுத்தீங்க? Please tell me quickly. It's very easy, right? ஒருவேளை அதுல தவறு இருந்தால் பாருங்க, by mistake எதனா பண்ணிருந்தீங்கன்னா year after don't do the mistake. Okay, so it's very simple. So do you follow this? Anybody having any doubts in this? Shall we move on to the next problem? Please take down. இதே மாதிரி ஒரு example sums இருக்கு பாருங்க. Find the equation of the circle passing through the points 1,1, 2, -1 and 3,2. So take it as do it yourself DIY problem. So example 5.10, 5.10 is your DIY problem. Do it yourself. Okay. So the same concept. Let us take the general equation as always be x square plus y square plus 2gx plus 2fy plus c. First one, it passes through 1,1. Instead of x you put 1, instead of y you put 1. The next point 2,1, x is 2 and y equal to -1. Instead of 3,2 you put x, y. But we'll get 3 equations. Somewhere 2g plus 2f plus somewhere equal to 0 or 2 வரும். So we'll get 2 equations. Usually வந்து எப்படி இருக்கும், x, y, z simultaneous equation solve பண்ணுவோம். இங்க f, g, c அந்த இதுல கண்டுபிடிப்போம். Let us find out the value of g, f and c solving using the linear equation method. கண்டுபிடிச்சலாமா? அடுத்த சம் போலாமா? வாயத்தன் சொல்லுங்க. Yes sir. Right, next one. Thank you very much. Next one, we'll move on to the next problem. A circle of area 9 pi square units. A circle of area 9 pi square units. A circle of area 9 pi square units has 2 of its diameters. Along the lines x plus y, along the lines x plus y, x plus y equals to 5 and x minus y equals to 1. X minus y equals to 1. Find the equation of the circle. A circle of area 9 pi square units has 2 of its diameters along the lines x plus y equals to 5 and x minus y equals to 1. Find the equation of the circle. That is the question. So பாருங்க, circle உடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் சரிங்களா? டயாமீட்டர் நமக்கு தெரியும், கண்டிப்பா இது சென்டர் வழியா பாஸ் ஆகும். இது ஒரு டயாமீட்டர் ஏபின்னு ஒரு டயாமீட்டர், சிடின்னு ஒரு டயாமீட்டர். அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் சென்டர். இப்ப இதனுடைய ஏரியா இஸ் given, எவ்வளவு கொடுத்துருக்காமா? 9 pi centimeter square. இல்ல, it was given that area. So நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலா, which is equals to pi r square. Your pi r square is equals to 9 pi. அப்ப இதுல இருந்து நான் சொன்னா pi cancel, r square is equals to 9. அப்ப ரேடியஸ் உடைய வேல்யூ வந்து 3. அப்ப ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. I want to find out the center. Center is nothing but the point of intersection of these two diameters. அப்ப ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். It is given that x plus y equals to 5 and x minus y equals to 1. Cancel. We'll get 2x is equals to 6. X உடைய வேல்யூ 3. And you find out y. X is equals to 3 இல்லையா? 3 plus y equals to 5. எல்லாருக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் தெரியும். How to find out the point of intersection. So therefore the point of intersection is x is equals to 3 and y equal to 2. That is nothing but center.
Therefore, your center is 3, 2. That is called h, k. The r is given. What is the equation of the circle formula? The standard equation of the circle is, what is the formula? X minus h the whole square plus y minus k the whole square, which is equals to r square. Your h is 3. X minus 3 the whole square plus y minus 2 the whole square, which is equals to r square is 9. This is the answer. If you want, you can expand. Yeah. So, stop x minus h the whole square plus y minus. If you expand this very easily, yeah, x square minus 6x plus 9 plus y square minus 5y, 4y plus 4 equals to 9. X square plus y square minus 6x minus 4y, 9 update cancel panila plus 4 equal to 0. This is the equation of the circle. Take down. The next problem. So, if you have equations, so tangent normal. So let us find out the tangent and normal equations. If y is equals to, next one, if y is equals to 2 root x, the next problem, the y is equals to 2 root x, the y is equals to 2 root x, the y is equals to 2 root x plus c, y is equals to 2 root x plus c, is a tangent to the circle, x square plus y square equal to 16. Find the value of c. Find the value of c. So actually remember the condition. What is the condition? Your condition, we know that we want to find out the value of c. The condition c would value number condition if the line y is equals to mx plus c to the circle x square plus y square equals to a square. The condition c is equals to a into root of 1 plus m square. Correct? So this is the thing condition. Other than the moon thing, yeah, we want to find out the c value, which is equals to c, that plus or minus a into root of 1 plus m square. C க்கு ரெண்டு வேல்யூ வரலாம் இல்லையா? அப்போ plus or minus இத ஞாபகம் வச்சுக்கணும். மூணு கண்டிஷன் சொன்னேன். Condition, equation of the tangent, point of contact. Correct? Is it right? Now, so இத compare பண்ணுங்க இந்த ரெண்டு equation. M இருக்க இடத்துல என்ன இருக்கு? Comparing, you'll get m is equals to 2 root 2. Here we are comparing a squared is equals to 16, which means a is equals to 4. இங்க comparing c அதே c தான் இருக்கு. அப்ப your c value is equals to plus or minus a into what is a value 4 into root of 1 plus m square. 2 root 2 square. 2 root 2 square பண்ண வரும் m square is equals to 8. 2 square 4, root 2 square 2, 2 4s are 8. We'll get plus or minus 4 into square root of 9. Plus or minus 4 into square root of 9 is 3. Therefore, the answer is, இதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. Find out the value of c. The c is nothing but plus or minus 12. Please take down. Moving on to the next problem. Find the equation of the tangent. நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இப்ப போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒய் சார் வந்து அந்த ஒன் கிளாஸ் ஃபுல்லாவே பேசிக் ஃபண்டமெண்டலுக்கு ஏன் கொண்டு போயிட்டாரு, ஏன் we are move on to the 10th and 11th standard சிலபஸ்க்கு ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இதெல்லாம் காரணம். ஏன் அதை ரீகலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு இதெல்லாம் பாருங்க. இதுல வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக்னு சொல்ல போறேன். வெறும் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் மட்டும் ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தா போதும், நார்மலா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க. Find the equation of the tangent. Find the equation of the tangent. Find the equation of the tangent and normal to the circle x square plus y square minus 6x plus 6y minus 8 equal to 0 at 2, 2 point. X square plus y square minus 6y plus 6 plus 6 plus 6y 6x plus 6y minus 8 equal to 0 at 2, 2. Yeah. So now listen here. Whenever this general equation is given, you write our general equation. What is your general equation? X square plus y square plus 2g plus c equal to 0. Now you compare and find out the value of g. Here your 2g is equals to minus 6. Comparing will get 2f equal to 6. C is equals to minus 8. From this we'll get g is equals to minus 3.
F is equals to 3 and C is equals to minus 8. Here the question is, find out the equation of the tangent and equation of the normal. What is the formula to find out the equation of tangent? This is the general equation. Here the center is h comma k. 0 comma 0, simply put x1 plus y1 equal to e square. So can anyone tell me what is the formula for the x1? x1 plus y1 plus y1 plus x, g into x1 plus x2. Very good. Minus g into x plus x1 minus f into y plus y1 plus y2. There you go. Plus c is equals to 0. That is the equation. Now, if x into x1, at what point 2 comma 2? This is x1, this is y1. Our x into 2 plus y into 2 minus g into x plus g value 3. We'll have g value is minus 3, minus or minus plus 3. X plus x1 is 2. F value is equals to minus 3. Y plus 2. C is equals to minus 8. Now the tangent easier, 2x plus 2y plus 3 into x, 3x plus 6 minus 3y minus 6 minus 8 equal to 0. We'll get 2x plus 2x, 5x plus 2y minus 3 minus y, 6 minus 8 which is equals to minus 2 equal to 0. This is the equation of tangent. Now the equation of tangent is... formula plus g plus f. Formula plus g plus f formula. Equation plus minus sorry normal plus. Thank you very much. Minus 3 formula plus right. So minus 3 minus 3x. So we'll get minus 6 plus 3y plus 6. So now we'll get 2x minus 3x. Yeah, 2x minus 3x will get minus x. Thank you very much, Tambi. 2y plus 3y, I'll get plus 5y. Minus 6 minus 8. Yeah. So we'll get minus 6 minus 8. Your minus 6 in your plus 6 cancel. Simply we'll get minus 8 equal to 0. Dividing by minus, we'll get x minus 5y plus 8. Thank you, Tambi. Right? So other than plus down. The normal formula. The normal in the formula tangent to normal the very first condition. Perpendicular. The line perpendicular line. The fundamental class the first class last week our parallel line parallel line na change constant perpendicular 3 changes. 3 changes. Therefore, the line perpendicular to this one. The equation of normal equation of normal is, so that is called perpendicular line. 5x minus coefficient minus already symbol plus y plus constant. Motto 3 changes. The coefficient of y on the x coefficient of x becomes the coefficient of y and the symbol changes in y. The second changes. Third change, you have to change the constant. Instead of 8, we put k. We know that this line passes through, the normal passes through what point? 2, 2. 5 into 2 plus 2 plus k is equals to 0. 10 plus 2, 12. Our k would value minus 12. Therefore, the equation of the normal. Once tangent is found, we can easily find out the value of normal, equation of the normal. How will get 5x plus y, k. What is k value? Minus 12 equal to 0. Formula once you found the value of the equation of the tangent, then we can easily find the equation of the normal. Please take down. Easier, ka? Yes, sir. Right. Now, so the last section, with this we'll stop today's class. Find the center and radius. Find the center and radius of the circle. Find the center and radius of the circle. X square plus y square plus 6x. The center and radius of the circle. Center and radius of the circle. X square plus y square plus 6x minus 4y plus 4 equal to 0.
So நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. This is the general equation of the circle. If the circle is given like this, then we can write the center is minus g comma minus f and radius is equals to r. That is called r is equals to square root of g square plus f square minus c. Now comparing 2g is equals to 6, 2f is equals to minus 4, c is equals to 4, g is equals to 3, f is equals to minus 2, c is equals to 4. Easily we can find out the center. What is center form? Minus g comma minus f, which is equals to minus 3 comma minus 2. that is plus 2. Then the radius, your radius is equals to square root of g square, 3 square 9, 2 square 4 minus 4, Minus 4. square root of 9 which is equals to 3. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு 2 மார்க்ஸ் क्वेश्चनல கேட்றான். With no matter of time we can finish this. So எவ்வளவு குயிக்கா இத போலாம் தெரியுமா? அடுத்த சம் கொடுத்துருங்க பாருங்க. 2x square plus 2y square minus 6x plus 4y minus 2 equal to 0. அதாவது சர்க்கிளுடைய முக்கியமான கண்டிஷன் தெரியுமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயரும் ஆல்வேஸ் ஈக்குவல். ரிமெம்பர் தட், then only we can say this is a circle. Suppose இங்க 2 இங்க 3 இருந்தா it's wrong, it's not a circle. Always remember that the coefficient of x square and coefficient next classல சொல்ல போறேன். கோனிக் வந்து எப்படி இருக்கணும், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், சர்க்கிளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், பாரபோலாக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், எலிப்டிக்ஸ்க்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், ஹைப்பர்போலாக்கு என்ன கண்டிஷன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல I'm going to teach you. Now condition நீங்க ஒண்ணே ஞாபகம் வச்சுக்க, coefficient of x square அப்ப பாருங்க 2 2 இருக்கா, அப்ப இதெல்லாம் பண்ற 2 dividing by 2 அப்ப என்ன ஆகும், x square plus y square minus 3x plus 2y minus 1 equal to 0. You compare this with the general equation. Our compare பண்ணா என்ன வரும், 2g equals to minus 3, 2f is equals to 2, c is equals to minus 1, g is equals to minus 3 by 2, f is equals to 1, c is equals to minus 1. Now your center is, what is your center? Minus g comma minus f, which is equals to minus of 3 by 2 plus 3 by 2 comma minus 1. Now the radius, what is the radius formula? G square plus f square minus c. What is g square? 9 by 4. F square, which is equals to plus 1 minus 1. Plus 1 minus 1 cancel. We'll get 9 by 4. Square root of 9 is 3. Square root of 4 is 2. That's all. So with this, we'll stop today's class. Tomorrow, next class, we are going to discuss the complete conics, that is parabola. Parabola equations, எப்படி derive பண்றது, சரி, how to get this, எல்லாம் ஒவ்வொரு அதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது நாங்க ஜாதக கணக்குன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பாரபோலாக்கும் சில ஜாதகம் இருக்கு, எலிப்ஸுக்கு சில ஜாதகம் இருக்கு. அதே போல நான் என்ன சொல்லலாம், பயோடேட்டா, இன்னும் நம்மளுடைய லாங்குவேஜ்ல பேசணும்னா உங்களோட ரெஸ்யூம், பயோடேட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி எல்லாம் சொல்லி தர போறோம். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் மிஸ் த சிங்கிள் கிளாஸ், பிகாஸ் this is the most weightage. இதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டர் அல்ஜிப்ரா, இந்த 5 6 7 வந்து நீங்க விடவே கூடாது. நீங்க சென்டம் ஸ்கோரரா இருந்தால் என்னுடைய டார்கெட் சென்டம் தான் சார் 100 out of 100 எடுக்கணும்னு சொன்னா இந்த சாப்டர்ல எதையுமே ஸ்கிப் பண்ண கூடாது. இது நீங்க மட்டும், this is the most weightage topic for your entrance exam also. Don't forget that. அதனால எல்லாரையும் I humble request, இல்ல உங்களை ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், அதனால don't miss this. So this is a wonderful opportunity to learn the concepts fully. நீங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் you can solve it in your school, ஆனா கான்செப்ட்ஸ இங்க தான் நீங்க கத்துக்க முடியும். அதனால I am requesting all of you to attend the classes regularly. So with this we'll stop, we'll continue the next class. Thank you very much, God bless you all. We'll meet you in the next class. Doubts, any doubt? சொல்லுமா சார், any doubt here? சார், ஆமாமா, அந்த c யோட வேல்யூ -1 அப்ளை பண்ணும்போது +1 தானே சார் வரணும்? g square plus f square minus, ஆமாமா, minus c is equals to 4y minus 2. இது ஈக்குவேஷன் வந்து +2 மார்க், சாரி, சேஞ்ச் இட் அஸ் +2, +1 போடுங்க, அப்போ கரெக்டா வரும். சரியா, +1. ஸோ ஈக்குவேஷன் தப்பா கொடுத்துருங்க. 4y plus 2 plus 1 equal to 0. Thank you, ma'am. Right? We'll see you in the next class. Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you, sir. Okay, ma'am. Okay, bye. Good night. Take care. Thank you, sir. Okay.